வணக்கம். இன்றைக்கி பூண்டு குழம்பு பண்ணலாம். வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு உரித்து வச்சுக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற காய்கறிகள் வெண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம் தாளித்து ஃப்ரெஷ்ஷாக கழுகி வச்ச கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகமும் போட்டு நல்லா வெடிக்க விட்டதுக்கப்புறம் கழுகி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டு வேவிக்கணும். இதில் மஞ்சப்பொடி, காயப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து குண்டு வெங்காயம், மலைப்பூண்டு எல்லாம் கூட சேர்த்து உப்பை தேவையான அளவு உப்பும் காயமும் பொடி போட்டு நல்லா வேவிக்கணும். வெந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கிடந்து எண்ணெயில் வேகணும். தனி எண்ணெயில் கிடந்து வேகணும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை பிழிஞ்சு வச்சு அதை இதில் விட்டுக்கணும். விட்டு மஞ்சப்பொடி, உப்பு போட்டு அடைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். காய்கறி வதக்கலாக இருந்ததுன்னா நிறைய நேரம் வேகும். இப்போ நம்மளோட பூண்டு புளியில் நிறைய நேரம் வேகட்டும். வெந்தால் தான் அதில் புளி உப்பெல்லாம் உள்ளே சேரும். காயப்பொடி போட மறக்கக்கூடாது. இதில் சுக்கும் கூட சில பேர் போட்டுக்கிறா, சுக்கு பொடி அதுவும் போட்டுக்கலாம். மருந்துங்கிறதுனால நமக்கு ஜீரகம், வெந்தயம் எல்லாமே மருந்து தான். அதே சமயம் பக்கத்தில் வேற ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் நம்ம சாம்பார் பொடி 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் கூட சேர்த்து நல்லா வறுத்து அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் இல்லைன்னா புளி தண்ணி பாக்கி இருந்ததுன்னா அதை விட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்து ரெடியாக வச்சுக்கணும். நம்ம இங்கே வெண்டைக்காய் வெந்ததும் அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். நம்ம அப்படியே சேர்த்தா நம்மளை எண்ணெயில் வதக்கிறதுனால கட்டியாக இருக்கிறதுனால நல்லா தண்ணி விட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, கட்டியாகிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து குழம்பு பருவத்தில் கலந்து நம்ம இந்த பாத்திரத்தில் வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு சரி பார்த்துட்டு இந்த குழம்பு மிக்ஸ் அதில் விடணும். தண்ணி விட்டு நல்லா ஈவனாக கலக்கிக்கணும். அது மஸ்ட்டு. இல்லைன்னா எண்ணெயில் சுருண்டு நிற்கும், எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ தண்ணி நல்லா விட்டு கலக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கலக்கி விட்டு அது கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வேணால் உளுந்து கடலைப்பருப்பு வறுத்த பொடி கூட ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ இதில் எல்லாம் ஆயாச்சு. இனி இப்போ கொஞ்சம் காயப்பொடியும் உப்பும் கூட சரி பார்த்து போட்டுக்கலாம். 2-3 தக்காளி அரிஞ்சு நான் போட்டுக்கிறேன் புளிக்கு வேண்டி. அவ்வளோதான். இனி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வெந்தாச்சு, பஞ்சு போல் வெந்தாச்சு. இனி தேவை கொஞ்சம் நல்லெண்ணெய். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு துண்டு சர்க்கரையும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை இப்போ நல்லா பெரட்டி விட்டு கீழே நல்லா கட்டியாகவும் மேலே தளதளன்னு இருக்கும், கீழே கட்டியாகிடும். அதனால் நல்லா பெரட்டி விட்டு இலக்கி விட்டு கிண்டி வேவிக்க 10 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அணைச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் என்ன வேணால் செக் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். காரம் ஜாஸ்தியாக இருந்தால் 2 தக்காளி கூட எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா வேவிச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். தக்காளி நல்லா பிழிஞ்சு விடணும். லாஸ்ட்டு ஸ்டேஜில் தக்காளி சேர்க்குறதான நல்லா கையால் பிழிஞ்சு விட்டுக்கணும். தண்ணி இறுகி தண்ணியெல்லாம் வற்றணும், பச்சை வாசம் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் கண்ணமாக அரிஞ்ச ஒட்டு மாங்காய் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் ஒட்டு மாங்காய். இப்போ என்கிட்ட அது ஒன்றும் இல்லை. இனி இப்போ காய்கறியே போடாட்டினாலும் நமக்கு வெறும் வெங்காயம் பூண்டு மாத்திரம் வச்சு பூண்டு குழம்பு வச்சுக்கலாம், ஊறுகாய் மாதிரி. இனி காய்கறியானால் வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.